அதாவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால நீங்க கொடுத்துடணும். எதனால? ஒன்னு நம்ம நோம்பினுடைய பாவங்களை சரி செய்யறதுக்கும், இன்னொன்னு யாரெல்லாம் பெருநாளிலே கொண்டாடக்கூடிய நேரங்களிலே ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடையணும். பெருநாளுக்கு பிறகு பித்ரா கொடுத்தா மகிழ்ச்சி அடைவார்களா? அடைய மாட்டார்கள். அப்ப அதனுடைய தொகையை என்ன செய்யணும் கேட்டா முன்னதாகவே கொடுக்கணும். முன்னதாகவே கொடுக்கும் போது எல்லாருடைய கடமை, யாருக்கெல்லாம் பித்ரா கொடுப்பதற்கு கடமையாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய சிறுவர்கள், அடிமைகள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துக்கும் தான் அவங்க கொடுக்கணும். இப்ப இதை கலெக்ட் பண்ணி நம்ம செய்யறோம் பாருங்க. அல்லாஹ்வினுடைய கிருபையினால் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை இங்கு இருந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய மண்டல சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த தொகையை கொடுப்பார்கள். ஏழைகளுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் செய்கிறார்கள். அப்போ முன்னதாகவே தரக்கூடிய இந்த பொருளாதாரம் மார்க்க ரீதியாகவே கொடுக்கப்பட வேண்டிய பொருளாதாரம், அதை கொடுத்து நாளைக்கு மறுமை நாளில் நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்ய